Welcome students and viewers. We are in 12th Biogeology 7th lesson. 7th lesson name is Human Health and Diseases. In this lesson, today's section I would like to teach about. So our important heading is HIV transmission. HIV transmission. HIV virus கடத்தப்படுதல். Human immunodeficiency virus transmission. So HIV virus cause AIDS diseases. HIV is often located within the cells, especially in the macrophages. ஸோ இந்த ஹெச்ஐவி வேறு செல்லுக்குள்ளே தான் இருக்குது. பர்டிகுலர் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய WB செல்லு ஒரு டைப்ஸ் இருக்குது, மேக்ரோபேஜ்னு சொல்லுவோம். அந்த மேக்ரோபேஜ் செல்லுக்குள்ளே தான் இந்த ஹெச்ஐவி வைரஸ் இருக்குது. மேக்ரோபேஜ் அப்படிங்கிறது மோனோசைட்னுடைய ஒரு மாடிஃபிகேஷன். ஸோ மோனோசைட் கன்வெர்டட் இன்ட்டு மேக்ரோபேஜஸ். ஸோ மேக்ரோபேஜஸ் செல் இன்வால்வ்ட் இன் என்கல்ஃபிங் த பாக்டீரியா அண்ட் சம் அதர் பேத்தோஜன்ஸ். பாக்டீரியாக்களையும் சில பொருட்களையும் விழுங்கக்கூடியது. அந்த மேக்ரோபேஜுக்குள்ளே இந்த ஹெச்ஐவி வைரஸ் உள்ள உட்காந்துக்குது. ஸோ ஹெச்ஐவி கேன் survive for 1 to 5 days inside the cell, but only about 6 hours outside of the cells. ஸோ மேக்ரோபேஜ் செல்லுக்குள்ளே 1.5 ஒரு 1.5 நாள், ஒரு 2 நாட்கள், 1.5 டேஸ் மட்டும் உள்ள தங்கி இருக்கும், வாழக்கூடிய தகுதி பெற்றது. அப்போ அதே செல்லை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா 6 ஹவரில் அது ஸோ எந்த சூழ்நிலைக்கு வேணாலும் போகலாம். ஸோ ஒன்லி அபவுட் 6 ஹவர் அவுட் சைட் ஆஃப் செல்லுக்கு வெளியே ஒரு 6 மணி நேரம் 6 ஹவர் மட்டும் லைவ் உயிரோடு இருக்கும். ஸோ ரூட்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி டிரான்ஸ்மிஷன் ரூட்ஸ். ஸோ இது பரவக்கூடிய வழிகள் எப்படி ஒன் பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்சேஃப் செக்ஸுவல் கான்டாக்ட், பாதுகாப்பற்ற உடலுறவு முறைகள் வழியாக பரவுகின்றன. பாதுகாப்பற்ற ஒரு உடலுறவு வழியாக பரவுகிறது. அண்ட் செக்ஸுவல் கான்டாக்ட்னா இப்போ உடலுறவு வழியாக பரவுகிறது. பிளட் கண்டாமினேட்டட் நீடில்ஸ், சரிங்களா. ஸோ ஹெச்ஐவி வைரஸினால் பாதிக்கப்பட்ட நபரின் இரத்தத்தை பெறுதல். ஓகே, பிளட் கண்டாமினேட்டட் நீடில்ஸ். ஓகே, ஸோ பாதிக்கப்பட்ட இரத்த தொடர்பு கொண்ட ஊசிகளை பயன்படுத்தல். பாதிக்கப்பட்ட நபர் பயன்படுத்திய இரத்த சம்பந்தமான பொருட்களை பயன்படுத்தி ஊசிகளை பயன்படுத்தல். ஆர்கன் உறுப்பு மாற்றம், பிளட் டிரான்ஸ்ஃபர் இரத்த பரிமாற்றம், வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஃப்ரம் ஹெச்ஐவி இன்ஃபெக்டட். அதுக்கடுத்தது நேரடியாக கடத்தப்படுதல். ஓகே, ஸோ வெர்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் மதர் டு சைல்டு. ஹெச்ஐவினால் பாதிக்கப்பட்ட அம்மா கிட்டேருந்து குழந்தைக்கு நேரடியாக கடத்தப்படுதல். ஹெச்ஐவி இஸ் நாட் ரெஸ்பை இன்செக்ட் அண்ட் கேஷுவல் கான்டாக்ட். சரியா. ஸோ நேரடி தொடு, சாதாரண தொடு, கேஷுவல் கான்டாக்ட் சாதாரணமாக தொடுவதினாலோ, ஓகே, கேஷுவல் கான்டாக்ட் ஆர் ஹெச்ஐவி இஸ் நாட் ரெஸ்பை இன்சைட். ஸோ பூச்சிகள் வழியாக பரவப்படாது. ஹெச்ஐவி இஸ் நாட் ரெஸ்பை இன்சைட். ஹெச்ஐவி ஆனது பூச்சிகள் வழியாகவோ அல்லது கேஷுவல் கான்டாக்ட் சாதாரண தொடுதல் வழியாக பரவாது. ஓகே, ஸோ ஆஃப்டர் கெட்டிங் இன் டு த பாடி ஆஃப் த பர்சன், ஒரு மனிதனுடைய பாடிக்கு உள்ள, ஒரு ஹியூமன்ஸுடைய பாடிக்குள்ளே இந்த ஹெச்ஐவி வைரஸ் உள்ளே வந்த உடனே இந்த வைரஸ் என்டர் டு த மேக்ரோபேஜ். ஃபஸ்ட் எங்கே போனால் WBCன்னு ஒரு டைப்பான மேக்ரோபேஜுக்குள்ளே போயிடுது. வேர் த RNA ஜீனோம் ஆஃப் த ரெப்ளிகேட் டு ஃபார்ம் வைரல் DNA. ஸோ அந்த வைரஸினுடைய ஹெச்ஐவி வைரஸினுடைய RNA நம்ம பாடிக்குள்ளே, நம்ம செல்ஸுக்குள்ளே ரெப்ளிகேட் ஆகுது. ஸோ பெருக்கம் அடைகிறது, இரட்டிப்பாகிறது, கடைசியில் அது உருவாகுது, வைரல் டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணுது வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் ரிவர் டிரான்ஸ்கிரிப்டேஸ். சரிங்களா. ரிவர் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம்ஸ் ஆக்சுவலி ஃபவுண்ட் இன் தி RNA ஆஃப் த ஹெச்ஐவி வைரஸ். ஸோ அந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம்ஸ் கன்வெர்ட் RNA genome into DNA genome. So our body cell accept only a DNA. ஓகே, நம்ம பாடி RNA ஜீனோமை டைரெக்டாக ஏற்றுக்காது. ஸோ இப்போ வைரஸுடைய பாடி இருக்கக்கூடிய ஜீனோம் RNA. அப்போ அந்த RNA DNA ஜீனோமாக மாற்றப்படுகிறது. அதை மாற்றி தரக்கூடியது அந்த வைரஸ்லேயே இருக்கக்கூடிய ரிவர் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம்ஸ். ஸோ டிஎன்ஏவை மாற்றணும்னு தேட்ஸ் DNA பைண்ட்ஸ் டு, ஸோ அவர் DNA நம்ம செல்லுக்கு DNA அட்டாச் ஆயிரும். ஸோ அவர் செல் DNA ரெப்ளிகேஷன் எலாங் வித் RNA DNA ஆல்சோ ரெப்ளிகேட்டட். Here this viral DNA gets
இன்கார்பரேட் இன்டு த டிஎன்ஏ ஆஃப் த ஹோஸ்ட் செல். ஸோ நம்ம ஓம்புயிரி விருந்தோம்பியினோட செல்லுக்குள்ளே அந்த வைரஸினுடைய ஆர்என்ஏ, அதாவது வைரஸ் வந்து ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏ மாற்றம் இல்லையா, ஸோ அதோட ஒட்டிக்குது. ஸோ டைரக்ட் இன்ஃபெக்ட் செல்ஸ் ப்ரொடியூஸ் வைரல் பார்ட்டிகிள்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், ஸோ அந்த இதுக்குலேருந்து என்ன ஆயிரும், வைரஸ் பார்ட்டிகிள் ரிலீஸ் ஆகுது. ஸோ த மேக்ரோபேஜ் கண்டினியூ டு ப்ரொடியூஸ் வைரஸ். ஸோ அந்த பாதிப்படைஞ்ச மேக்ரோபேஜ் தொடர்ச்சியாக அந்த வைரஸ் பார்ட்டிகளை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்குது. திஸ் வே ஆக்ட் லைக் ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி. ஸோ ஹெச்ஐவி புடக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக மேக்ரோபேஜஸ் ஒரு 3-1 மார்க் கேட்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் ஆஸ் ஏ ஹெச்ஐவி ஃபேக்ட்ரி. இதில் எது ஹெச்ஐவி உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலையாக விளங்குதுன்னு கேட்டால் மேக்ரோபேஜஸ். ஓகே, ஸோ சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் ஹெச்ஐவி என்டர் இன்ட்டு டி ஹெல்பர் லிம்போசைட், ஹெல்பர் டி லிம்போசைட். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஐவி வைரஸ் என்ன பண்ணுதுன்னா ஹெல்பர் டி லிம்போசைட், உதவி செய்யும் டி லிம்போசைட் நுழையுது, ரெப்ளிகேட் அங்கேயும் பெருக்க மாட்டேங்கிறது, ப்ரொடியூஸ் ப்ரோஜெனி வைரஸ். ஸோ அதே மாதிரி இளம் வைரஸ் உற்பத்தி பண்ணுது. ஸோ இந்த ப்ரோஜெனி வைரஸ் ரிலீஸ் இன்டு த பிளட். ஸோ அந்த ப்ரோஜெனி வைரஸ் அந்த டி ஹெல்பர் செல்லேருந்து வெளியே வந்து பிளட்டுக்குள்ள என்டர் ஆகுது. அதர் டி ஹெல்ப்ஸ் அட்டாக் அதர் ஹெல்பர் டி லிம்போசைட். ஸோ மற்ற ஹெல்பர் டி லிம்போசைட்டு அட்டாக் பண்ணுது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட். ஸோ இந்த மாதிரியான ரியாக்ஷன் தொடர்ச்சியாக போயிட்டு இருக்குது, லீடிங் டு ப்ரொக்ரெசிவ் டிக்ரீஸ் நம்பர் ஆஃப் டி ஹெல்ப்ஸ். ஸோ மெதுவாக டிக்ரீஸ்னால் குறைகிறது. எது குறையுதுன்னா நம்பர் ஆஃப் டி ஹெல்பர் டி லிம்போசைட், நம்பர் ஆஃப் ஹெல்பர் டி லிம்போசைட் இன் த பாடி. ஸோ இன்ஃபெக்டட் பெர்சன், அந்த பாதிப்படைஞ்ச மனுஷனுடைய உடம்புக்குள்ளே ஹெல்பர் டி லிம்போசைட் எண்ணிக்கை படிப்படியாக குறைகிறது. ஸோ இந்த சமயத்தில் டியூரிங் திஸ் பீரியட், இந்த சமயத்தில் த பர்சன் சஃபர் ஃப்ரம் பவுட்ஸ் ஆஃப் ஃபீவர். ஸோ அந்த மனிதன் எதனால் பாதிப்படைகிறான், ஃபீவர் காய்ச்சலால் பாதிப்படைகிறான், டயேரியா சரிங்களா வயிற்றுப்போக்கால் பாதிப்படைகிறான், வெயிட் லாஸ் உடல் எடை குறைகிறது. ஸோ டியூ டு த டிக்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் ஹெல்பர் டி லிம்போசைட். ஏன் இந்த டயேரியா ஃபீவர்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா உடம்புல டிக்ரீஸ் நம்பர் மிக குறைவாக ஹெல்பர் டி லிம்போசைட் இருக்கிறனால. ஸோ த பர்சன் ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்ஃபெக்ஷன். ஸோ அதனால் அந்த மனிதன் நோய் வாய்ப்பினால் இன்ஃபெக்ஷன் நோய் வாய்ப்பு உட்படுகிறான். ஸோ பிகம் இம்யூன் டிஃபிஷியன்ட். ஸோ அந்த பர்சன் அந்த ஹெச்ஐவினால் பாதிப்படைஞ்ச உடம்புல நோய் தடுப்பாற்றல் சக்தி குறைந்து விடுகிறது, டிஃபிஷியன்ஸ். ஸோ அண்ட் அன்ஏபிள் டு ப்ரொடெக்ட் அகெயின்ஸ்ட் இன்ஃபெக்ஷன். ஸோ அவங்கனால இந்த மாதிரி வெவ்வேறு டிசீஸ் அட்டாக் பண்ணுறதுலேருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஓகே, ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை. இம்யூன் செல்லவே அழிக்கிறதுனால நம்ம உடம்பு திகைச்சு போயிடுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நம்மளோட இம்யூன் பவர் நோய் தடுப்பாடுற சக்தி குறைஞ்சி வரதுனால எந்த டிசீஸ் வேணாலும் ஈஸி உள்ளே வந்துடும். ஓகே, ஸோ சிம்பிள் பிளட் டெஸ்ட் அவைலபிள். A simple blood test is available. ஸோ சாதாரண இரத்த சோதனைகள் இன்றைக்கி இருக்குது. ஸோ தேட் கேன் பி டிட்டர்மைன் வெதர் த பர்சன் ஹேஸ் பி இன்ஃபெக்டட் வித் ஹெச்ஐவி. ஸோ அந்த டெஸ்ட்டை வச்சு ஒரு பர்சன் வந்து ஹெச்ஐவி வைரஸ்னால் பாதிப்படைஞ்சிருக்காங்களா, இன்ஃபெக்ட் ஆகிருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் இஸ் எலிசா, என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன் டெஸ்ட்டு. இது வந்து ப்ரிலிமினரி டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம், தொடக்க ஆய்வு சரிங்களா. ஸோ ப்ரிலிமினரி டெஸ்ட் என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ திஸ் டெஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட் யூஸ் டு டிடெக்ட் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹெச்ஐவி ஆன்டிபாடிஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி ஹெச்ஐவி வைரஸுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் இருக்கா, அந்த எதிர்ப்பொருள் இருக்கா, ஹெச்ஐவி வைரஸை அழிக்கக்கூடிய அந்த புரத பொருள் ஆன்டிபாடி இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். இட் இஸ் த ப்ரிலிமினரி டெஸ்ட். இது தொடக்க நிலை ஆய்வாகும். ஸோ செகண்ட் டெஸ்ட் இஸ் வெஸ்டர்ன் பிளாட், ரெண்டாவது வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட். ஸோ திஸ் டெஸ்ட் இஸ் மோர் ரிலையபிள். இது மிகவும் நம்பிக்கை கொண்டது, ரிலையபிள்னா நம்பிக்கை கொண்டது. அண்டு கன்ஃபர்மேட்டஸ், இது ஒரு உறுதி சோதனையும் ஆகும். ஓகே, ஸோ இட் டிடெக்ட், இது வந்து எதை டிடெக்ட் பண்ணுதுன்னா வைரல் கோர் புரோட்டீன் சரிங்களா. வைரல் கோர் புரோட்டீன் அப்படின்னா வைரஸினுடைய மைய புரதங்களை கண்டறியலாம், வைரஸினுடைய மைய புரதங்களை. ஸோ இஃப் போத் டெஸ்ட் ஆர் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி, ரெண்டு டெஸ்ட்லையுமே எலிசா அண்டு வெஸ்டர்ன் பிளாட் ரெண்டுலேயுமே ஆன்டிபாடிஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ த பர்சன் இஸ் கன்சிடர்ட் டு பி ஹெச்ஐவி பாசிட்டிவ். ஸோ ரெண்டு டெஸ்ட்லையுமே கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டு, ப்ரிலிமினரி டெஸ்ட், வெஸ்டர்ன் பிளாட் அண்டு எலிசா ரெண்டு டெஸ்ட்லேயுமே
அந்த ஹெச்ஐவிக்கு எகெனிஸ்டான ஆன்டிபயோட்டிக் இருந்துச்சுன்னா ஸோ தோஸ் பர்சன் கன்சிடர் ஹெச்ஐவி பாசிட்டிவ். ஸோ ஹெச்ஐவி கொண்ட மனிதர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். ஸோ எய்ட்ஸ் ஹேஸ் நோ க்யூர். எய்ட்ஸை வந்து சரி செய்ய முடியாது, குணப்படுத்த முடியாத ஒரு நோய். ஓகே, ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் டு பி த பெஸ்ட் ஆப்ஷன். அப்போ எய்ட்ஸ் வருவதை தடுப்பதை, வராமல் தடுத்து கொள்வது மிகச்சிறந்த வழிமுறை. ஸோ அட்வொகேட்டிங் சேஃப் செக்ஸ். ஸோ நாம் என்ன சொல்லணும், பாதுகாப்பான உடலுறவு முறைகளை போதித்தல். அட்வொகேட்டிங் சேஃப் செக்ஸ் அண்ட் ப்ரொமோட்டிங் ரெகுலர் செக்அப். கூடவே அட்வொகேட்னா போதித்தல். சரிங்களா, பாதுகாப்பான உடலுறவு முறையை போதித்தல் அண்டு ப்ரொமோட்டிங் ரெகுலர் செக்அப். என்ன பண்ணலாம், நாம் பாதுகாப்பான உடலுறவு முறையை சொல்லுதல், அதே மாதிரி பாதுகாப்பான முறையில் நம்மளுடைய பிளட் செக்அப் பண்ணிக்கிறது, சேவ் பிளட் ஃபார் டிரான்ஸ்ஃபியூஷன், ரத்தத்தை பரிமாறுக்கு முன்னாடி செக்அப் பண்ணிக்கிறது, யூஸ் ஆஃப் டிஸ்போசபிள் நீடில். சரிங்களா, அதாவது ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்படக்கூடிய ஊசிகள். ஓகே, ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஊசிகள். டிஸ்போசபிள் அப்படின்னா ஒரு முறை மட்டும், ஒன்ஸ் டிஸ்போசபிள், ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய நீடில்ஸ். ஆமாம், யூஸ் ஆஃப் காண்டம்ஸ். சரிங்களா, ஆணுறைகளை பயன்படுத்தல். எப்போ, டியூரிங் செக்ஸுவல் கான்டாக்ட் அப்படின்னா பாலுறவின் போது ஆணுறையை பயன்படுத்தல். ப்ரிவென்ஷன் ஆஃப் ட்ரக் அப்யூஸ். போதை மருந்துகளை தவறாக பயன்படுத்துறதை ஒழிக்கலாம். எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம். சரிங்களா, ஸோ எய்ட்ஸ் சம்மந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தல். அதை வந்து யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எய்ட்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமை யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹியர் நேக்கோ, நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். ஓகே, சரிங்களா, தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்புன்னு சொல்லுவோம். தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு வந்து அந்த நேக்கோன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இவங்க வந்து இந்த ப்ரோக்ராம், எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். சரிங்களா, ஸோ அரசு சாரா அமைப்புகள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அமைப்புகள். அண்டு WHO ப்ரிவென்ட் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டிசீஸ், அவங்களும் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. வேர்ல்டு ஹெல்த், உலக சுகாதார அமைப்பு, இவங்களும் வந்து எய்ட்ஸ், ப்ரிவென்ஷன் ஆஃப் எய்ட்ஸ் கட்டுப்பாடு மற்றும் பரவுதல் சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கான ப்ரோக்ராம் அவேர்னஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ஓகே, ஸோ that's all about prevention of AIDS. Thank you. Keep watching.